ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பிரிட்ஜஸோட சம்மரி. இந்த போயம் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகே, ஸோ இந்த போயமில் எதை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜஸ் ட்ரீயை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ பை த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரிட்ஜஸ் ட்ரீஸை வந்து பார்க்குறாரு. எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு. அதை பார்க்குறப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாத்துக்கும் வளைஞ்சது காரணம் ஏதோ ஒரு சின்ன பையன் அதில் வந்து ஸ்விங் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஊஞ்சல் ஆடியிருக்கான். அதாவது அந்த நம்ம ஒரு சில வாட்டி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு கிளைய மட்டும் பிடிச்சி அதில் ஊஞ்சல் ஆடுவோம்ல, அந்த மாதிரி அவன் அந்த ட்ரங்க் அந்த மரத்தோட இதை பிடிச்சி ஊஞ்சல் ஆடியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது, இல்லை இது அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்திருக்க ஸ்னோவால், அந்த ஸ்னோவோட வெயிட்டால் தான் மரம் வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து கீப்பான்னு ஒரு பையன் வந்து அந்த பிரிட்ஜஸ் ட்ரீல விளையாடிட்டே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுவார். அது வந்து ஒரு உண்மையான பையன் வந்து அங்கே விளையாடுறது இல்லை. இவர் வந்து இமேஜின் பண்ணுவார். ஏன் இவர் அப்படி இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசுல வந்து இருக்கிறப்போ இந்த பிரிட்ஜஸ் ட்ரீல வந்து இவருமே வந்து ஊஞ்சல் ஆடியிருக்காரு. ஸோ அந்த ஸ்னோ வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்னோ வந்து அப்படியே கரைஞ்சி கொட்டுது. அது கொட்டுறப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஹெவன்லி ஃபீல் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த மரத்தில் இருக்க ஐஸ் எல்லாமே வந்து உருக ஆரம்பிக்குது சன் வரப்போ. ஸோ ஆப்வியஸாக நம்மள ஐஸில் வந்து சன்லைட் பட்டா ஒரு சில அந்த 7 ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த ஐஸ் பிரேக் ஆகிற சவுண்ட், அது அப்படியே கீழே விழுறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அந்த கரையவும், அங்கே காற்று அடிக்கவும், அது கொட்டவும், அது பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதுலேருந்து வர அந்த ஸ்மெல், அது எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த பிரிட்ஜஸோட ட்ரீ பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப்படியே வந்து அந்த ட்ரீஸ் எல்லாமே மடங்கியிருக்கு. எதனால் அது அப்படியே பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோட் ஆஃப் ஸ்னோ, அது மேலே நிறைய ஸ்னோ இருக்கிறதுனால அது அப்படியே வந்து பெண்ட் ஆகிருக்கு. அது உடையலை, பெண்ட் ஆகிருக்கு. பட் ஒன்ஸ் அது இப்படி பெண்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மரம் வந்து சாஞ்சு மடங்கி இருக்கிறப்போ அந்த கொத்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாம் ட்ரீ மாதிரி நினச்சிக்கோங்களேன். அந்த பாம் ட்ரீயோட மேலே அந்த இலைகள்லாம் வந்து கும்பலாக இருக்கும்ல, அது அப்படியே சாயறப்போ கீழே தரையை வந்து தொடுது. பெண்ட் ஆகி அப்படியே தரையை தொடுது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு கேர்ள் வந்து ஹேர் பாத் எடுத்துட்டு அப்படியே தலையை சாய்ச்சி காய வைக்கிற மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் இருக்காங்க. அவங்க வந்து கவுஸ் எல்லாம் பார்த்துக்கிறவங்க, அதாவது மாடு மேய்க்கிறவங்க. மேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டவுன் ரொம்ப தூரமா இருக்கு. அங்கே போயிட்டு பேஸ்பால் விளையாடுறதுக்கு இங்கே வந்து நம்ம இந்த பிரிட்ஜஸ் ட்ரீல ஸ்விங் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. ஸோ இங்கே வந்து தனியா அவருக்கு ஏற்ற மாரி விளையாடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அது பெண்ட் ஆனது காரணம் என்னவோ ஐஸ், அது அது மேலே இருந்த ஐஸ் தான். பட் நம்மளோட ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இமேஜின் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பையன் எல்லா பிரிட்ஜஸ் ட்ரீலையுமே வந்து ஊஞ்சலாடி, ஊஞ்சலாடி, ஊஞ்சலாடி எல்லாத்தையுமே பெண்ட் பண்ணியிருக்கான். இந்த பிரிட்ஜஸ் ட்ரீ இருக்க இடம் வந்து அவங்க அப்பாதுன்ற மாதிரியும், அவன் எல்லாத்தையுமே விளையாடி, விளையாடி, விளையாடி பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரிட்ஜஸ் ட்ரீயோட இதில் ஏறி ஊஞ்சலாடி கீழே வரப்போ அப்படியே ஹெவனுக்கே போயிட்டு மறுபடியும் ஏர்த்துக்கு வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டாப் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த பேஸுக்கு வரப்போ அவர் வந்து ஒரு ஹெவனுக்கு போயிட்டு ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பார், "எர்த் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு லவ்" அப்படின்னு சொல்லியிருப்பார். பிகாஸ் ஏர்த்தில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, போயட்டே ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தாராம். இப்போ வந்து அவருக்கு ஸ்விங் பண்ணணும்னு தோணுதான். ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு லைஃபு, ஸ்ட்ரக்சரான ஒரு லைஃப், ஹாப்பினஸ் இல்லாத ஒரு லைஃப்பை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி சின்ன வயசில் ஸ்விங் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் ஆசைப்படுறாரு. லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூமியை விட்டு நான் எஸ்கேப் ஆகணுன்றதை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. என்னன்னா, எர்த் தான் வந்து ஒரு நல்ல பிளேஸ் நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்கு. எல்லாமே நமக்கு வந்து பூமி தான் வந்து தரும். பட் அந்த ஸ்விங் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவர் ஸ்விங் பண்ணுறப்போ
அது வந்து ரொம்ப ஹெவன்லி ஃபீலாக இருக்கும். அந்த எர்த்தை விட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரா மாதிரி இருக்கான். ஸோ ஃபைனலாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்ச்சஸ் ட்ரீ ஏறி அதோட டாப் ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த டாப்புக்கு போகிறாரு. பட் அந்த ட்ரீ வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் மறுபடியும் பெண்ட் ஆகி அவர் எடுத்துகிட்டு வந்து எங்கே தான் விடுது, எர்த்தில் தான் விடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரீயில் ஸ்விங் பண்ணி அதில் கிடைக்கிற ஹாப்பினஸை விட வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் இதில் ஸ்விங் பண்ணி விளையாடுறதோட வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பர்சனலாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைல்டுஹுட்டில் மாறி இந்த மாதிரி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த எர்த் லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகி சைல்டுஹுட் லைஃப்பில் மாறி ஹெவனுக்கு போகணும், இந்த மாதிரி ஸ்விங் பண்ணணும் அப்படின்றத தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching and all the best for your exams. Bye bye.